ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா சிறப்புங்க ஐயா. சிறப்பு. ஐயா, இந்த வாஸ்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாஸ்து பூஜை ஆரம்பிச்சாங்க. ஆமாங்க. ஸோ நிறைய நிறைய சொந்தங்கள் வந்து புதுசாக ஒரு வீடு கட்டிருக்காங்க, பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ப்ராப்பராக எப்படி வாஸ்து பண்ணணும், வாஸ்து ரீதியை எப்படி நம்ம அதை பயன்பட்டு கொண்டு வர்றது, அதே மாதிரி அதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கரெக்டாக அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வாஸ்துனா என்னங்க? அதாவது பஞ்சபூத சக்தி, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம். அதில் நம்ம 4 அந்த மூலைகள், ஒவ்வொரு திக்குகளையும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களோட ஒவ்வொன்றும் குறிக்கும். உதாரணத்துக்கு ஈசான்யம், வடகிழக்கு மூலை. அந்த வடகிழக்கு மூலை வந்து ஈசான்யங்கிறது அது வந்து நீர் சக்தி குறிக்கிறது. அப்புறம் அக்னி மூலை, தென்கிழக்கு வந்து அது நெருப்பு சக்தி குறிக்கிறது. அதுக்கடுத்து நிலத்தை குறிக்கிறது ஆக்சுவலாக தென்மேற்கு மூலை நிலத்தை குறிக்குது. அப்புறம் வாயு மூலை அது வடமேற்கு, அது வாயு, ஸோ காற்றுக்கிறத குறிக்குது. இதற்கு மேல் அடுத்ததாக ஆகாய சக்தின்னு ஒன்று இருக்குது. பிரபஞ்ச ஆகாய சக்தி, அது வந்து அது நம்ம ஆகாய சக்தி மேலே வருது இல்லைங்களா? அதை எப்படி கொண்டு வரணும்னா அதுக்கு தான் வந்து பிரம்மஸ்தானன்ற ஒரு கான்செப்ட் நம்ம அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு. இப்போ அது காலப்போக்கில் அதிக பேர் அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை. இந்த பிரம்மஸ்தானன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த 8 64 பாகமாக பிரிச்சுட்டுங்க. அதில் 4 பாகம் மத்திய பாகங்களை வந்து அந்த பிரம்மஸ்தானன்ற ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்குறோம். அந்த ஓப்பன் ஸ்பேஸ் என்னென்னா உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் சந்திரனும் சிவசக்தியினுடைய சுரூபங்களான நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சூரியனும் அந்த சந்திரன் 2 கிரகங்களுடைய அந்த ஒளி சக்தியும் உள்ளே கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துங்க ஒரு இட நெருக்கடியில் இப்போ 4 பக்கமும், அதாவது நமக்கு முன்பக்கம் நமக்கு ரோடு இருக்கும். ஸோ மிச்சம் நம்ம 3 சைடும் ரொம்ப நெருக்கடியான இடத்துல கட்டினா கூட, ஏன்னா பக்கத்து வீடு வந்து ஒட்டி ரொம்ப செட்பேக் சில பக்கம் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ ஒட்டி அங்கே பில்டிங் இருந்தால் கூட அந்த ஸ்கை போர்ஷன், இப்போ ஆகாய போர்ஷன் வந்து யாருனாலையும் நமக்கு வந்து உங்களுக்கு அதை யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ அந்த பிரம்மசரன்ற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டுட்டோம்னாவே அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி அது உள்ளே வந்துடுது. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ளே கொண்டுட்டோம்னாவே உங்களுக்கு உள்ளே இருக்கிற டோட்டல் நெகட்டிவ் எனர்ஜி அதை வந்து வெளியெடுத்துரும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர அந்த வீடு வந்து மிக அற்புதமான ஒரு கோயில் போன்று இருக்கும். ஏன்னா பிரம்மஸ்தானத்தில் நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக சில அதுக்கு மேலே என்ன பண்ணிட்டேன், நான் வந்து உங்களுக்கு ரூஃபிங்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரூஃப் ஷீட் மாதிரி கொடுத்துட்டு அது வரையும் உங்களுக்கு எரேஷர் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு காற்று உள்ளே வரும், வெளிச்சமும் உள்ளே வந்துடும். ஆனால் உங்களுக்கு இப்போ அந்த மழை தண்ணீரோடது நமக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளாரையே, ஏன்னா அந்த காலத்து செட்டிநாடு ஹவுஸ்லாம் உங்களுக்கு முற்றம் கொடுத்துருப்பாங்க அந்த சென்ட்ரல் போர்ஷன். அதில் வந்து உங்களுக்கு மழை தண்ணி விழுந்துட்டு வெளிப்பதாக விட்டுருப்பாங்க. பட் நம்ம இப்போ கட்டக்கூடிய ஒரு 3000 அடி 2000 அடி பில்டிங்லாம் அது மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக அதனுடைய நம்ம அந்த வாஸ்துவோட எஃபெக்ட் உள்ளே கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் நமக்கு வந்து அது பயன்பாடும் இருக்கும். அந்த இடமும் நம்ம பெருசாக நம்ம வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுங்க. இந்த வாஸ்துவில் பார்த்திங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய இடங்கள். நம்மளுடைய இடம் வந்து எப்படி நம்ம வந்து என்ன நம்ம இடம் எந்த பொசிஷனாக இருக்குது, இப்போ என்ன திசை பார்த்துருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திசைகள் இருக்கும், அதை நம்ம ஜாதத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போது இந்த இடம் வந்து கரெக்டான, ஏன்னா நிறைய பேர் வந்து லேட் போடுறவங்க அந்த வடக்கு கிழக்கெல்லாம் சரியான திசைகள் வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த இடம் என்ன திசையில் இருக்குது, ஸோ என்ன திசை பார்த்து நம்மளுடைய வாசல்கள் வைக்கிறது. ஸோ அதை மாதிரி ஃபஸ்ட் நம்ம அந்த இடத்த இது பண்ணணும். அதனுடைய நீள அளவுகள் எடுக்கணும். அந்த நீள அளவுகள் எடுத்து இடத்த பக்காவாக ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி எடுத்து வரணுங்க. நிறைய பேர் என்னென்னா இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ட்ராயிங் ஒர்க் பண்ணணும். இப்போ வாஸ்துவில் வந்து நம்ம வந்து மெயினாக இப்போ ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியமானது. ஏன்னா ட்ராயிங் தான் அது முக்கியம். எல்லாமே அதில் ஒருத்தருடைய அந்த வாழ்க்கையை எப்படி அவங்க வாழணும் அப்படிங்கிறத அது தீர்மானிக்கிறதே அந்த வரைபடம் தான். ஸோ அந்த வரைபடம் வந்து கரெக்டான விதத்தில் அளவெடுக்கணும். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ மனை அடி சாஸ்திரத்தை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ மனை அடி, ஏன்னா ஒரு இடத்துல அளக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு அளவு வேணும். எவ்வளோ அடிக்கு எவ்வளோ அடி வைக்கிறோம், ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நீங்கள் உங்களுடைய வீடு எவ்வளோ சதுரடியில் கட்டுறீங்க அப்படின்னு தீர்மானிக்கிறது எப்படின்னா, இப்போ அதுக்கு சில இருக்குது, உங்களுக்கு அளவீடுகள் இருக்குது, அதாவது பொருத்தங்கள். இப்போ இவ்வளவு சதுரடியில் நீங்கள் வீடு கட்டுனா அந்த வீடு எத்தகைய உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட
ஒரு 11 வகையான பொருத்தங்கள் இருக்குது. கர்ப்பம், ஆதாயம், விரயம், நட்சத்திரம், யோகம், திதிங்கிற ஏகப்பட்ட வகையான 11 வகையான பொருத்தங்கள் இருக்குது. ப்ளஸ் அதனுடைய வயது வரைக்கும் அந்த வீடு வந்து எவ்வளோ லைஃப் வரைக்கும் இருந்து நல்லா சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் வந்து அந்த சிற்ப சாஸ்திரத்தை அதுக்கே கொடுத்துருக்காங்க, அந்த மணியடி சாஸ்திரத்தை. ஸோ இப்போ நம்ம வந்து கேலண்டரில் பார்த்து சிம்பிளாக பார்த்து அளவெடுத்துருவாங்க. 16 அடி வைக்கலாம், 20 அடி வைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு 16க்கு 16 ரூமோ 20க்கு 20 ரூமோ நீங்கள் அதனுடைய ஸ்கொயர் ஃபீட் அளவை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய அதுக்கு டோட்டலாக உங்களுக்கு ஒரு ரூமை நீங்கள் இவ்வளோ அமைப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அது கணக்கு பண்ணுறதுக்கு ஒரு 11 வகையான கணக்கெடுகள் எடுக்கணும். அதை எடுத்து அதில் எத்தனை பொருத்தங்கள் வருது அப்படிங்கிற எடுத்து தான் அதில் வந்து நம்ம பெஸ்ட் பர்சன்டேஜ் எடுத்து வரணும். ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் கிட்டத்தட்ட இந்த சிவில் ஃபீல்டில் 30 வருஷங்கள் அனுபவங்கள் இருக்குது. ஸோ அப்போ இருந்தே நான் நிறைய வந்து இப்போ இந்த மாதிரி வாஸ்து கன்சல்டன்சிலாம் போகும்போதுலாம் நிறைய விசிட் பண்ணியிருக்கோம் அந்த காலத்துலேருந்து. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார்னா, அந்த கிட்டத்தட்ட 18-19 இயர்ஸ் முன்னாடி அவர் வந்து ஒரு கால்குலேட்டர் வச்சுட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தார். இது இவ்வளோ அடி வைங்க அப்படின்னாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால், அதில் குழிக்கணக்குன்னு ஒன்று இருக்குதுங்க. இதில் கால்குலேஷன் படி எடுத்தோம்னா இது இத்தனை வகையான பொருத்தங்கள் எடுத்து இந்த மெஷர்மெண்ட் வச்சா இந்த வகையான யோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அளவு வைக்கலாங்கிறத நம்ம ஒரு தீர்மானம் பண்ணலாம். ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு முதல்ல எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டணும்னு நம்ம தீர்மானிக்கணும். அப்போ அதை தீர்மானிக்கணும்னா இத்தகைய ஒரு கால்குலேஷன்ஸ் வேணும். இந்த மெத்தட் போட்டால் தான் நம்ம எடுக்க முடியும். ஆமாங்க. இந்த குழிக்கணக்கு வச்சு தான் நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டணுங்கிறத அந்த கட்டுனா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குமா. ஏன்னா இந்த குழிக்கணக்குன்னு சொல்கிறதெல்லாம் இந்த தென்மாவட்ட சைடில் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாங்க. இல்லை, இது வந்து அந்த காலத்தில் எல்லா பக்கமும் இருந்துச்சு. இப்போ என்னன்னா அது வந்து கால்குலேஷன்ஸ் அதிகம், ப்ளஸ் அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறைச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு குழினா எவ்வளோ சதுரம் வரும்? அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 சதுரடி வருங்க. 9 சதுரடி. அதாவது டோட்டலாக வந்து உங்களுக்கு 3க்கு 3ன்னு சொல்லி 9 சதுரடி வரும் ஒரு குழி கணக்கு. அந்த இப்போ சில புக்லேயும் வந்து சில அந்த குழிகள் மட்டும் போட்டு அந்த குழிகளுக்கு உண்டான பலன் போட்டிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஒரு இப்போ ஒரு 1450 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம்னா அந்த 450 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளார சில ஸ்கொயர் ஃபீட்டை ஒரு 5-6 அடி 5 ஸ்கொயர் ஃபீட் 6 ஸ்கொயர் ஃபீட் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு எல்லா வகையான அந்த பொருத்தங்களும் வர மாதிரி சில கால்குலேஷன் இருக்குது. நான் அது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டேன், கம்ப்யூட்டர் எக்ஸலில் போட்டு டெரைவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 11 இப்போ அந்த ஃபார்முலாஸையும் எக்ஸலில் போட்டு அது ஃபுல்லாக ஷார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்னென்னா உங்களுக்கு அதை நம்ம இது பண்ணிட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால்குலேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி கால்குலேஷன் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கணக்கு கொண்டு வரலாம். இப்போ ஒரு வீட்டோட அளவு இப்போ ஒரு உதாரணத்துக்கு 39க்கு நம்ம 45 வைக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 95% நம்ம கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிங்கன்னா இவ்வளோ மார்க் அப்படின்னு நம்ம போட்டே கொடுத்துடலாம். அந்த சார்ட்டோட கொடுத்துருவேன். ஸோ இந்த கர்ப்ப பொருத்தம் என்ன, இந்த கர்ப்பம்னு என்ன கர்ப்பம், இது சிம்ம கர்ப்பமா, இது வந்து உங்களுக்கு இது வந்து யானை கர்ப்பமா, இது கருட கர்ப்பமா, இது வந்து உங்களுக்கு இது பசு கர்ப்பமா. அதாவது நான் ரொம்ப சுபிக்ஷத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய சில இதெல்லாம் இருக்குது அளவீடுகள். அதுலேயும் புக்கில் எல்லாமே இருக்கும். அந்த காலத்து புக்கு இப்போ பெருசாக அதை யாரும் அது ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏன்னா கால்குலேஷன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ என்னென்னா சுருக்கமாக இப்போ இந்த மூலையில் இது இருந்தால் போதும், இந்த மூலையில் இருந்தால் போதும்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதற்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாஸ்துசாஸ்திரம்னு ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அதை முழுசாக எடுத்து அதை பார்க்கணும். அரைகுறையாக எடுத்து பார்த்துட்டு வாஸ்து ஒத்து வரல அது வரலன்னு நம்ம சொன்னால் வேஸ்ட்டு. ப்ளஸ் என்னென்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறங்க போது நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்கணும். இல்லை சில வீடுகளுக்கு வந்து ஆக்சுவலாக கட்டி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்காக நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணுறோம். ஸோ அந்த வீட்டை நம்ம புதுப்பிக்கும் போதும் அந்த வாஸ்துவில் சில கரெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வரலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீடு பார்த்திங்கன்னா அந்த வீடு கிட்டத்தட்ட கட்டி ஒரு 42 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. அது என்னென்னா இப்போ அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈசானியத்தில் நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு லிவிங் போடுவோம், வரவேற்பறை, இல்லை ஒரு ஸ்டடி ரூம் இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்தது என்ன தெரியுங்களா, ஈசானியத்தில் கிச்சன் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு இந்த நைருதி மூலையில் வெளியே அண்டர் கிரவுண்டு ஒரு சம்பு, ஒரு தொட்டி, நிலத்தடி தண்ணி தொட்டி இருந்துச்சு. அந்த மாதிரி உள்ளே போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளார கிட்டத்தட்ட அந்த வீட்டில் என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே அந்த புதுசாக மேரேஜ் ஆகி உள்ளே போனவங்களே அவங்க சிறு வயதிலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. ஸோ அந்த குழந்தையோட அந்த வளர்ச்சி டோட்டலாக பாதிச்சிருச்சு. ஏன்னா ஈசானியத்தில் கிச்சனை வந்துடுச்சு. ஸோ ஈசானியை பாதிக்குன்னா அந்த
குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்குது. இப்போ நைருதியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ். அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கே. அந்த வீட்டையும் நாங்கள் என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே போர்ட்டிக்குள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு அந்த டோட்டலாக வந்து அது வந்து உங்களுக்கு சவுத் ஃபேஸிங்கில் என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாமே மாற்றிட்டு அது கிழக்கு பார்த்து டோட்டலாக வாயில் வச்சு போர்ட்டிக்கு அட்டாச் பண்ணி அந்த அந்த சம்பெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி உங்களுக்கு போர் நல்லா ஈஸியானதில் அந்த போர்ஷன் நல்லா போர் போட்டுவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வாட்டர் சம்பெல்லாம் ஈஸியானதில் கொண்டு வந்துட்டு நிறைய மாற்றங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நல்லா ஒரு அழகான ஒரு வீடை காமிச்சு ரெனோவேட் பண்ணி கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது இப்போ வந்து அவங்களுக்கு அழகாக அந்த வீடு வந்து நல்லா வந்து ஒரு வாடகை வருமானத்தையும் கொடுத்துட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடுகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னென்னா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரிங்க, அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தேகம். ஏன்னா அந்த பேக்கரியில் அந்த பேக்கரி ஓனர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லேயே அவர் இதாகிட்டார். பார்த்தா நான் உள்ளே போய் கேட்டேன், எனக்கு இது என்ன ப்ராப்ளம், உள்ளே என்ன பண்ணிக்கிறீங்க கிச்சனை உள்ளே பார்க்க கேட்டேன். அந்த ஒரு கான்சல்டன்சிக்காக ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. நான் நேராக உள்ளே போய் பார்த்தோன்னே கிச்சன் தான். ஆக்சுவலாக அந்த அந்த பேக்கரிக்கு உண்டான அடுப்பை அது நைருதியில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அந்த பேக்கரியோட ஓனரோட இது அஃபெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஜாதக ரீதியாகவும் வாங்கி பார்த்தேன். அவங்களுக்கு ரொம்ப அந்த டைமிங் ரொம்ப 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 பேட் டைமிங். அவங்க பையனுக்கும் நடக்கிறது அந்த டைமிங் சரியில்லை, தசாபத்திகளும் ஒன்றும் சரியில்லை. இப்போ நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே இதுக்கு ரொம்ப அதிகப்படியான செலவுகளை நீங்கள் செய்யாதீங்க, பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய உண்டான இப்போ நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சில ஏன்னா அவங்க அதுக்கு மேலே அவங்க செலவு பண்ணி அவங்களால அடுத்த பொசிஷனுக்கு போகிறதுக்கு அவங்க ஜாதகம் உங்களுக்கு வழி கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் அதுக்கு அந்த மாதிரியான சொல்யூஷன் கொடுத்துருவோம். இப்போ ஜாதகமும் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஜோதிடம் தெரிஞ்சு இந்த வாஸ்துவும் நமக்கு தெரிகிற போது என்னென்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம எடுத்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா நம்ம இது பார்த்துட்டு இருக்கிற நம்ம நேயர்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னா உங்களுக்கு ட்ராயிங்கில் என்ன வேணும், உங்களுக்கு ஹஸ்ட் ஹெல்ப் வேணுமா, உங்களுக்கு மணியடி கணக்கு பார்க்கணுமா அது பார்த்து கொடுக்கலாம், இல்லை ட்ராயிங் அழகாக ஒர்க் பண்ணி தரணுமா பக்கா வாஸ்துப்படி அதை செஞ்சு கொடுத்துடலாம். இல்லை ஒர்க் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கு அதனுடைய நீள அகலம் அதுக்கப்புறம் அதனுடைய உயரங்கள் சரியாக அது கரெக்டான ஒரு அம்சத்தோடு அமைக்கணும் வீட்டை. இன்னொன்று அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டுறது மாதிரி ரொம்பவும் இப்போ கமர்ஷியலாக போயிடுச்சு. இப்போ சில ரெசிடென்ஷியல் பில்டிங்கே பார்த்திங்கன்னா இப்போ டெண்டர் விட்டு கட்டுறாங்க. சில ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டிங்கன்னா அவங்க டெண்டர் வச்சு கட்டுவாங்க. கவர்மெண்ட் பில்டிங் டெண்டர் வச்சு கட்டுவான்னு சொல்லி இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங்லேயே டெண்டர் போட்டு கட்டுறவங்களுக்கு ஏன்னா ரேட்டு வச்சு அதில் பெஸ்ட் ரேட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கட்டணும், இவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த குறிப்பிட்ட மேஸ்திரி குறிப்பிட்ட கான்ட்ராக்டர் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி இவங்க தான் கட்டணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க அங்கே பில்டிங்கில் கட்டுற அந்த காலத்து லேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அவங்க ஜாலியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயலில் வந்து எப்படி அந்த அவங்களுடைய களைப்பை தெரியாமல் அது பாட்டு பாடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஒவ்வொரு செங்கல் வைக்கிற போது ரசித்து கட்டுவாங்க. இந்த ரசனையும் அவங்க மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்கள் தான் அந்த வீடுகளை ரொம்ப அழகாக வளர்த்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு காலகாலத்துக்கு இருக்கிற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டப்பட்ட வீடு கண்டிப்பாக இப்போ நீங்கள் அப்பா கட்டின அந்த காலத்துக்கு கட்டின வீடெல்லாம் இன்னும் 45 வருஷத்துக்கு மேலான வீடெல்லாம் சில வீடெல்லாம் இன்னும் வந்து புதுசு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க டெடிக்கேஷன் ஒர்க்கு, அவங்க அந்த காலத்தில் மணி மோட்டிவ் கிடையாது. இப்போ எல்லாருமே வந்து என்னென்னா வீடு கட்டுறத ரொம்ப டக்குன்னு அதை எதையுமே பெருசாக எதிர்பார்க்குறதில்ல, ஃபாஸ்ட்டாக பண்ணி முடிச்சிடணும், யார் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக முடிக்கணும் அது பண்ணுற நினைக்கிறாங்க. அது டெடிக்கேஷனாக என்ன பண்ணலாம், அது நமக்கு என்ன நம்ம இருக்குது. இப்போவும் பாருங்கள் சில பேர் ஈஸியானத்தில் கொண்டு போய் ஸ்டேர்கேஸ் போடுறாங்க. எனக்கே சில விஷயங்களை இப்போ பார்க்கும்போது ரோட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நம்ம உள்ளே போய் நம்ம என்ன செய்ய முடியும், அது அவங்க வீடு, நம்ம கூப்பிட்டா தான் உள்ள போக முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னுமே அந்த வாஸ்து பற்றி அவேர்னஸ் நமக்கு இன்னும் வரல. ஏன்னா அது படிக்கட்டுங்கிற போது அதனுடைய காரகத்துவங்கள் வேறு. ஈஸியானத்தில் படிக்கட்டு கண்டிப்பாக அது கொடுக்கவே கூடாது. இந்த காலத்தில் இப்போ நான் பார்த்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு ஈஸியானத்தில் படி போட்டுக்கிறாங்க, அவ்வளோ பெரிய பங்களா கட்டுறாங்க. அப்போ என்ன அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாமல் போச்சா வாஸ்து, இல்லை வாஸ்து என்ன செஞ்சிரும்னு நினச்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் மக்களுக்கு என்னென்னா ஒரு வீடு கட்டும்போது எல்லா விஷயங்களையும் எடுத்து எல்லாமே தெரிஞ்ச அளவுக்கு உண்டான கன்சிடரண்ட் வச்சு ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டுறாங்க, சில சின்ன சின்ன செலவுகள் தான். அது பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமான அந்த வீடாக அமையும். சரிங்களா? கண்டிப்பாக ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காரணம் இது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம். கட்டாயம். அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இந்த திசைகளில் ஒவ்வொரு திசைகளிலும் என்னென்ன எஃபெக்ட் இருக்கும், இது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், இதுக்கு உண்டான பலன்கள் என்ன, இது எல்லா விஷயங்களும் நான் பார்க்கலாம். கண்டிப்பாக. நன்றி.